நான் ரொம்பவே குழம்பி போயிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த அண்டர் ஆர்முக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த டியோட்ரண்ட் தான். பட் நான் கிட்டத்தட்ட நிவியாவில் ஸ்டார்ட் பண்ணி டவ்வு, ஃபா அந்த ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு பாடி ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் கடைசியாக ஒரு 2 இயர்ஸ் பக்கம் செட்டில் ஆகிருக்கிற ஒரு டியோட்ரண்ட் எதுன்னு சொன்னாக்க, இந்த லோரியலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு டியோட்ரண்ட் தான். இது வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் பக்கம் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எதனால் அப்படின்னு சொல்கிறேன் லாஸ்ட்டாக. பட் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தாக்க, இந்த மாதிரி ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இது கூட வந்துட்டு ஒரு 1 இயர் பக்கம் யூஸ் பண்ணேன். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இது நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இதுவுமே எசென்சியல், இந்த ஹாமர்னு சொல்லிட்டு இது நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு சொன்னாக்க, உங்களுக்கு ஆண்ட்ராமில் வந்துட்டு அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு ஏற்படுத்திட்டுது. ஸோ அதுக்கு பிறகு எனக்கு பிடிக்கல. இது அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது. நான் இது இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே இதை நான் தூக்கி போட்டேன். அதே மாதிரி இந்த பாத் அண்ட் பாடி ஷாப்பில் உள்ளது கூட நான் இது கூட யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி இது இந்த பிளாக் மஸ்க்குன்னு சொல்லிட்டு இதுவுமே ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப. பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னாக்க, மேபி ஒரு 12 to 16 ஹவர்ஸ் பக்கம் ஓகே கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வெளியில் போய்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 16 ஹவர்ஸ்க்கு பிறகு அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சு ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்துச்சுன்னா. ஸோ எனக்கு அதனால் இது பிடிக்கல. இதுவும் அப்படியே இருக்குது ஃபுல்லாக. நான் யூஸ் பண்ணல.